ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதுசா ரிலீஸ் ஆன கைஜு நம்பர் 8 அனிமி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி, சோவர் பவர் அண்ட் நிஞ்சா காமோய் அண்ட் சோலோ லெவலிங் அது மட்டும் இல்லாம மத்த பல அனிமி சீரிஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட காட்ஜிலால இருக்க மாதிரி ஒரு சிட்டியை கட்டுறாங்க. நல்ல அமைதியா அந்த சிட்டி இருக்கு. டக்குன்னு பார்த்தா தண்ணியில ஏதோ ஒரு கைஜு காட்ஜிலா மாதிரியே வருது. அது பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வர மக்களுக்கு எல்லாருக்கும் கைஜு நம்ம சிட்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் எல்லாரும் ஒரு சபைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கைஜுவும் சிட்டிக்கு நடுவுல வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த கைஜு வந்து கொஞ்ச நேரத்திலேயே அதை கொல்றதுக்குன்னு பின்னாடி இன்னொரு டீம் ஹெலிகாப்டர் அண்ட் வெஹிக்கிள்ஸ்ல வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கைஜு நோக்கி இவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து ராக்கெட்ஸ் அது மேல விட அந்த கைஜுக்கு அவ்வளவு பெரிய டேமேஜ் எல்லாம் எதுவும் ஏற்படல. இந்த சைடு மக்கள் எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, எந்த டிவிஷன் வரும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இந்த ஏரியால அதனால 3rd டிவிஷன் தான் கன்ஃபார்மா வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 3rd டிவிஷனை பார்த்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த 3rd டிவிஷனை பார்த்து பயங்கரமா பில்டப்பா பேச இந்த சைடு பார்த்தா ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே ஒரு அந்தர் பெல்ட் அடிச்சு பில்டிங் மேல வந்து லேண்ட் ஆகுது. கன் எடுத்துட்டு அந்த பொண்ணு இன்னொரு சைடா ஓட, இன்னொரு சைடு அந்த டீம்ல இருந்த எல்லா ஆளுங்களும் அந்த கைஜுவை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களாம் பாட்டுக்கு அந்த பில்டிங்ல அப்படியே சறுக்கிட்டு வந்துட்டு அந்த கைஜுவை போட்டு சுட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. அந்த கைஜுவும் டிஸ்டார்ட் ஆக இந்த சைடு அந்த பொண்ணு ஒரு பெரிய கண்ணை வச்சு நேரா ஒரே ஒரு சுடுது அந்த கைஜுவை பார்த்து. கைஜுவோட நெஞ்சுக்குள்ள அந்த புல்லட் போகுது. கைஜு அப்படியே வெடிச்சு சதறிடுது. இந்த சீனோட இந்த எபிசோடோட டைட்டில் கார்டு போட அப்படியே இந்த சைடு பார்த்தா இன்னொரு டீமை காட்டுறாங்க. டவர் எல்லாத்தையும் செட் பண்ணி பர்கர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த டீம் இந்த வெடிச்சு சதறின கைஜுவை கிளீன் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல ஹாயா பர்கர் சாப்பிட்டு பைனாக்குலர்ல இந்த கைஜு செத்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு சொல்றான், இவங்களுக்கு பயங்கர தைரியம் தான், இவ்வளவு பெரிய கைஜுவை கொண்டிருக்கானுங்க, ஆனா நம்ம ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு எல்லாரும் வேலைக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க இந்த கிளம்ப. இந்த சைடு இந்த கைஜுவை கொண்ட 3rd டிவிஷன் மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு மக்கள் எல்லாரும் அந்த 3rd டிவிஷன்ல அந்த கைஜுவை சுட்டு கொண்ட அந்த பொண்ணை பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த கிரௌடுக்கு நடுவுல நடந்து போறான். நம்ம ஹீரோ இந்த சைடு கிராஸ் ஆக அந்த சைடு அந்த 3rd டிவிஷன்ல இருக்க அந்த பொண்ணும் கிராஸ் ஆகி போகுது. நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்க கூட சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிடறான். செத்து போன கைஜுவை அப்ரூவ் படுத்துற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இதுங்களை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுறாங்க. வெட்டி அதை அப்ரூவ் படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அதோட சாம்பிள்ஸையும் இது மாதிரி லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு டக்குன்னு பார்த்தா ஒரு டீம் ஒரு ஆர்கனை எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒன்னு அதை எடுக்காதீங்களா இப்பமே சொல்லிட்டு கத்துறான். டக்குன்னு பார்த்தா அது எக்ஸ்ப்ளோட் ஆகி அதோட பிளட் எல்லாம் வெளில வந்து தெரிக்குது. அங்க இருந்து ஒரு ஒர்க்கரோட கால்ல பட்டு அவனோட தோல் லைட்டா எரிஞ்சு போயிருது. நம்ம ஹீரோ ஒன்னு இறங்கி வந்து அவனோட கால்ல மருந்து போட்டு ஜஸ்ட் இது ஒரு சின்ன பேர்ன் தான், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு இது மாதிரி ஏற்கனவே நிறைய தடவை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கால்ல மருந்தும் போட்டு விடுறான். டிவிஷன் இறங்கினாலே பயங்கரமான சம்பவம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. எது ஆர்கன் எது எந்த இதுன்னு சொல்ல முடியல, எல்லாமே வெடிச்சு சதறி போயிருது. இதுல நம்மள வேற இந்த இதை ஒரே வாரத்துல கிளீன் பண்ணி வேற தர சொல்லியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பாக்குறான். அந்த இடமே ஃபுல்லா அந்த கைஜுவோட ஃப்ரெஷர்ஸ் தான் கிடக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து சூப்பர்வைசர் கூட்டு வந்துட்டு இது மாதிரி ஒண்ணு ஒர்க் இந்த இடத்துல மாத்திராங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் எந்த இடம்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த மான்ஸ்டரோட இண்டஸ்ட்ரியல் இருக்க இடத்துக்கு ஒண்ணு மாத்திராங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஒன்னு டீம்ல இன்னொருத்தன் ஹீரோ பிடிச்சிட்டு அனுப்பிவிடுறான். ஹீரோ ஒண்ணு கதறான் தாறுமாறா, தயவு செஞ்சு என்ன அங்க மட்டும் கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கதறான். கூட ஒர்க் பண்றவன் இன்னொருத்தன் கிட்ட கேக்குறான், அந்த இடம் உண்மையில பயங்கரமா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், இது மாதிரி கைஜு சாப்பிடுற கண்ட கர்மம் எல்லாமே அந்த இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த இடம் பயங்கர கண்ட்ராவியா இருக்கும், யாராலையும் அங்க ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவை அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அதை பார்த்தோன்னு அடுத்த செகண்டே கொம்பிட்டு வந்துருது. அப்புறம் ஹீரோ வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதை போய் வெட்ட ஃபுல்லா கேஸ் அடிச்சு நோத்துது. அப்புறம் ராத்திரி ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்து தூங்குறான். கீழே படுத்துட்டு செம்ம டயர்டா இருந்துச்சு இன்னைக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். டிவில நியூஸ் ஏதோ ஓடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவால அந்த கைஜோட இண்டஸ்ட்ரியல் ஸ்மெல் இன்னும் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அந்த சைடு நியூஸ்ல அந்த 3rd டிவிஷன்ல சண்டை போட்ட அந்த பொண்ணை காட்டுறாங்க. கேப்டன் மீனா ஷிரோக்கு ஜஸ்ட் 27 வயசு தான் ஆகுது. ஆனா இந்த வயசுலயே அவங்க 100க்கும் மேல கைஜூஸை கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ ஒன்னு டிவியை பார்க்க டக்குன்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் சீன் வருது. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா கைஜூஸையும் கொள்ளலாம்னு சொல்றான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுது. திரும்பி இந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் முடிஞ்சு திரும்பி பிரசன்ட்க்கு வந்துடுறாங்க. ஹீரோ இந்த சைடு அந்த பொண்ணை டிவில பாத்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நியூஸ்ல இருக்க கேப்டன்ஸ்ல இந்த 3rd டிவிஷனோட கேப்டன் தான் பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு டிவில சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்களோட லுக், அதுக்கப்புறம் இவங்க வேற இதுலயும் ஹெட்டா இருக்காங்கன்னு இவங்களை பார்த்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு யோசிச்சு பாக்குறான்.
நான் எப்படி இப்படி ஆனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் அவனே கொஞ்ச நேரம் கழிச்சு கதறான், சேச்சா இப்படிலாம் யோசிக்க கூடாது, பண்றதும் நம்ம சொசைட்டிக்கு பண்ற பெரிய ஹெல்ப் தான் சொல்லிட்டு ஹீரோ அவனை தேத்திக்கிறான். நான் நல்ல அபார்ட்மெண்ட்ல வாழ்றேன், எனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுறேன், இது தவிர வேற என்ன வேணும் எனக்கு பெருசான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை தேத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில இருந்துச்சு ஹீரோ அவனோட வேலைக்கு கிளம்புறான். கிளம்பும்போது எச்சா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த நியூஸ்ல சொன்ன ஸ்டோரி தான் சொல்லிட்டு போறான். அப்புறம் ஹீரோ ஒரு வழியா அவன் ஆபீஸ் வந்து சேர இந்த சைடு பார்த்து அங்க நைட் டியூட்டி பண்ணவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு புதுசா வந்து ஜாயின் பண்ண பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட இது மாதிரி சொல்றாங்க, இவனும் ஒன்ன மாதிரி தான் டிஃபென்ஸ்ல சேரலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான், ஆனா இப்போ அந்த இதை கைவிட்டுட்டு இங்க ஃபுல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ இன்னும் ஒரு மாதிரி மூஞ்சில மட்டமா ரியாக்ஷன் கொடுக்காங்க. ஒர்க் பண்றவன் டே புதுசா வந்த பையன் முன்னாடி இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த புதுசா வந்த பையன் ஹீரோ கிட்ட கேக்குறான், நீங்க எதுக்கு கிவ் அப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோ உடனே கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கான். அது நானும் பலமுறை ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எப்படி சொல்ல என்னோட பெஸ்ட் தான் கொடுத்தேன், ஆனாலும் என்னால அது பண்ண முடியல, மட்டும் இல்ல எனக்கு வயசாயிருச்சுல, உனக்கும் என்ன மாதிரி வயசானதான் இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த பையன் சொல்றான், நான் கிவ் பே பண்ண மாட்டேன், நான் சாப்பிட வரைக்கும் அதை ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு நான் ட்ரெஸ் மாத்த போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உடனே அங்க இருந்து ஒரு ஒர்க்கர் சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட, நீ அவனு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னடா கிவ் அப் பண்ணுன்னு சொன்னது ஒரு குத்தமாடா, என்ன ஏதோ ஒரு பெரிய லூசர் மாதிரி பார்க்க வச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உண்மையிலே கிவ் அப் பண்றது பெரிய தப்பு போலதான் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்க சூப்பர்வைசர் தனித்தனி டீமா பிரிச்சு இது மாதிரி ஒரு ஒர்க்கா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சைடு அந்த புதுசா வந்த பையன் கிட்ட நீ இண்டஸ்ட்ரி கழுவ போன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கர சந்தோஷம் அடையறான். என்ன இது பண்ணல, உனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த சூப்பர்வைசர் உடனே இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்டயும் நீயும் இண்டஸ்ட்ரி தான் கழுவ போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோ போயிட்டு அவன்கிட்ட கதறான், டேய் நான் 2 நாளா இதான்டா செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கதறான். உடனே அந்த சூப்பர்வைசர் நீ தான் இண்டஸ்ட்ரியில நல்லா வேலை செய்யற, அதனாலதான் உனக்கு நான் இது தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோவும் போயிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். உடனே இந்த சூப்பர்வைசர் நம்ம புது பையன் கிட்ட சொல்றாரு, அவன் என்னதான் கதர்னாலும் என்னைக்குமே நோன்ற ஒரு இதே சொன்னதில்ல, எந்த வேலையை வேணாலும் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவான், டிஃபென்ஸ் போர்ஸ்ல மட்டும் இவன் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருந்தானா சரியா வேலை செஞ்சிருப்பான் அதுலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இந்த சைடு வேலையை முடிச்சுட்டு இச்சிகாவா அவன் குடல் பரட்டுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இச்சிகாவோட மூஞ்ச பார்த்தோன்னு சந்தோஷப்படுறான். இவனுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோக்கும் காம்படிட் வருது. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இச்சிகாவோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு டே இவ்வளவுதான் எடுத்துட்டு வரியா சாப்பிடறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே இச்சிகாவா எனக்கு இப்போ சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ ஒன்னா அவன்ட்டு ஒரு ஜூஸ் தூக்கி போடுறான். நீ வெறும் வயத்தோட இந்த ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, இது குடின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் இதையும் மூக்குல மாட்டிக்கோ, இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நாத்தத்தை போக்குறதுக்காக அந்த மூக்குள்ள 2 இதை எடுத்து பட்ஸ் மாதிரி இருக்கிறத மாட்டிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ இந்த சைடு இச்சிகாவா கிட்ட சொல்ல, இச்சிகாவா உடனே எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்றது புரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஹீரோ வற்புறுத்தி அதை மாட்ட ட்ரை பண்றான். இச்சிகாவா இந்த சைடு ஹீரோ கிட்ட இருந்து ஓடுறான். இந்த சைடு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போது இப்படிதான் பார்க்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் லஞ்ச் பேருக்கு முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேலையை முடிஞ்சது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் அப்புறம் இவங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு நல்ல வேலை இருக்கிறதுலே மோசமா நாத்து அடிக்கிற வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அப்புறம் அந்த சைட்டை போய் நின்று பார்த்துட்டு இருக்கான். நம்ம இச்சிகாவா அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு வரான். நம்ம ஹீரோ ஒன்னு இச்சிகாவா கிட்ட கேட்கறான், இது மாதிரி லஞ்ச் டைம்ல நான் பண்ணதுக்கு என்ன பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறான். இச்சிகாவா ஒன்னு சொல்றான், நான் அதுக்காக எல்லாம் வரல, நான் ஃபர்ஸ்ட் நாள் சர்வே பண்ணது உங்களாலதான், அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே சரி குட் நைட்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த டைம்ல திரும்பி இச்சிகாவா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், இது மாதிரி டிஃபென்ஸ் போர்ஸோட அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டை 32 வரைக்கும் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க ஒன்னும் சின்ன பையனும் கிடையாது, உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்ல, இது உங்களோட லைஃப், நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா இது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க இது மாதிரி உங்களால அது போக முடியலன்னு சொல்ல போது நீங்க சோகமா தெரிஞ்சீங்க, அதனாலதான் நான் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இது உங்க விருப்பம் தான், நீங்க சேரணும்னா சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து குட் நைட்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ திரும்பி நம்ம இச்சிகாவா கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்றான். நான் நினைச்சதோட நீ ரொம்ப நைஸான பர்சனா இருக்கன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம இச்சிகாவா ஒண்ணு இல்ல நான் அப்படிலாம் நைஸான பர்சன் எல்லாம் கிடையாது, இது உங்க விருப்பம் தான், நீங்க போனா போலாம்னா போவாட்டினா வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம் பார்த்து டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம இச்சிகாவாவை சாப்பிடறதுக்கு வருது. நம்ம இச்சிகாவா பயங்கர ஷாக்ல அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ இச்சிகாவாவை காப்பாத்திடுறான். காப்பாத்திட்டு நம்ம இச்சிகாவா கிட்ட சொல்றான், இது மாதிரி நீங்க இந்த தப்பிச்சு ஓடிரு, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இச்சிகாவா ஒண்ணு நீங்க தனியா இதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். 2 டெட் பாடிஸ் ஒரு மாற்றமும் கொண்டு வர போறது இல்ல, நீ இங்க இருந்து வெளில போ, நீ டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரணும்னு நினைச்சல, அதுக்கு முன்னாடி சாவணும்னு சொல்லி ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நம்ம இச்சிகாவாவும் அங்க இருந்து ஓட அந்த மான்ஸ்டர் நம்ம இச்சிகாவா பாத்துட்டு இருக்கு.
நம்ம ஹீரோ உடனே இந்த சைடு அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பின்தொடர்ந்துட்டு துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோ ஒரு வழி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பில்டிங் குள்ள போறான். அதுவும் கைவிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்க பாக்குது. ஆனா அதால நம்ம ஹீரோவை பிடிக்க முடியல. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஸ்கிட் அடிச்சு ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து குதிக்கிறான். அந்த உடஞ்சு போன கண்ணாடிகள்ல சிலத ஹீரோவோட மூஞ்சில குத்தி மூஞ்சில இருந்து ரத்தம்லாம் வருது. இந்த சைடு பார்த்தா டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. இந்த சைடு மீனா சின்ன பொண்ணா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி வரான். பின்னாடி வந்துட்டு இது மாதிரி உன் பிளேஸ் என் பிளேஸ் அப்புறம் நம்ம ஸ்கூலு எல்லாமே போயிருச்சுலன்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் கடைசியில அவனை ஜெயிக்கிறதா இருந்தேன், அந்த கேம்ல என்ன தோக்க அடிச்சிட்டல, இதுக்காக உன்னை கொல்ல வேண்டாம் கைஜுன்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இந்த சைடு மீனா கேக்குறா, இதுக்காக நீ அதை பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒண்ணு அவ பூனை செத்து போனதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ ஒண்ணு பூனையும் செத்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் அங்க உட்காந்து இந்த கைஜு டிஸ்ட்ராய் பண்ண இடத்த எல்லாத்தையும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஒரே டைம்ல நான் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த சைடு மீனாவை பார்த்துட்டு, நீ இன்னும் சின்ன குழந்தைதான், உன்னால எப்படி டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே மீனாவும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, நீ மட்டும் என்னது, நீ கிண்டர் கார்டன்ல தான் படிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், சரி ஃபியூச்சர்ல பாப்போம் யாரு கூலரான டிஃபென்ஸ் ஆஃபீஸரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இந்த சைடு ஹீரோ கைஜு கிட்ட இருந்து ஓடிட்டு இருக்கான். எப்படி இந்த சூழ்நிலை நம்ம வந்தோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என் வாழ்க்கை அப்படி போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓடிட்டு இருக்கான். பார்த்தா இந்த சைடு அந்த கைஜுவும் நம்ம ஹீரோ துரத்திட்டு வந்துருது. உடனே ஹீரோ இங்க கீழே இருக்க ஒரு ராட் எடுத்துட்டு, நான் உன்னை பார்த்து பயப்படல கைஜுன்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுறான். அதோட காலுக்கு ஏம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராட் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த கைஜு ஒரு அடி அடிக்க நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். என் வாழ்க்கை எப்பத்துல இருந்து இப்படி ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பமும் அந்த கைஜு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு இன்னொரு அடி அடிச்சிருது. அப்புறம் அந்த கைஜு நம்ம ஹீரோவை அப்படியே சாப்பிட வர வாய்க்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே போற மாதிரியே காட்டுறாங்க. ஹீரோவும் அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த டைம்ல இச்சிகாவா ஓடி வந்துட்டு அந்த கைஜோட வாயிலே ஒரு அடி வைக்கிறான். உடனே நம்ம ஹீரோ கேக்குறான், டே உன்னை இங்க இருந்து ஓடதானே சொன்னேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே இச்சிகாவா ஒரே ஒரு வார்த்தையில நம்ம ஹீரோ ஆஃப் பண்ணிட்டான். நான் இங்க உங்களை அப்படியே விட்டுட்டு போனா நான் எப்படி ஒரு சிறந்த டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆக முடியும்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோ அப்புறம் அங்க கீழே விழுந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். அவன் அந்த இதுல ஃபெயில் ஆனது, இந்த சைடு மீனா டிஃபென்ஸ் போர்ஸ்ல கமாண்டர் ஆனது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னோட கேமிங் கன்சோல், என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் புதுசா சேர வந்த பையன் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா இந்த சைடு ராட் எடுத்துட்டு அந்த மான்ஸ்டர் அடிக்க வர, அந்த மான்ஸ்டர் இந்த சைடு நம்ம இச்சிகாவாவை அடிக்க வருது. நம்ம ஹீரோ அடிக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா நடுவுல ஏதோ ஒரு புலி வந்து அந்த மான்ஸ்டர் கைய பிடிச்சிருது. அப்புறம் பார்த்தா இந்த சைடு டிஃபென்ஸ் போர்ஸ் வந்துடுறாங்க. வந்து அந்த மான்ஸ்டரை ஒரே ஒரு சுட்டு கொண்டுடுறா மீனா. சுட்டு கொண்டு இது மாதிரி இங்க அடிப்பட்டவங்களை டக்குன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, சரி வேற ஏதாவது மான்ஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இங்க செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து டிஃபென்ஸ் போர்ஸ் டீமை கூட்டிட்டு போயிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே அதை பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிச்சிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு அப்படியே மீனாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவ வேற லெவல் தான், அந்த மான்ஸ்டரை ஒரு செகண்ட்லயே கொண்டாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்ன அப்படியே டஸ்ட்ல விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே இந்த சைடு பார்த்தா நம்ம இச்சிகாவா டக்குன்னு சென்பைன் கூப்பிட்டு நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். உடனே இச்சிகாவா இந்த சைடு ஹீரோ கிட்ட சொல்றான், நீங்க என்ன அங்க இருந்து ஓட சொல்லலாம், சத்தியமா நான் செத்து போயிருப்பேன், என்னால டிஃபென்ஸ் போர்லயும் சேர முடியாம இருக்கும், அதனால நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க, நீங்க உண்மையிலேயே ஒரு கூலான சென்பை தான் சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஹீரோ திரும்பி அவன் சின்ன வயசு இதை நினைச்சு பாக்குறான். யாரு கூலான டிஃபென்ஸ் ஆஃபீஸரா இருப்போம்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொன்னதை நினைச்சு பாக்குறான். அப்புறம் இந்த சைடு நம்ம இச்சிகாவா ஹீரோ கிட்ட சொல்றான், நீங்க திரும்பி இது மாதிரி டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இது திரும்பி மறுபடியும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, ஆனா இது உங்க விருப்பம் தான், நீங்க சேரலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நீங்க சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ இந்த சைடு அவன் மண்டையில அவனே பஞ்ச் பண்ணிட்டு, இது மாதிரி எவ்வளவு நாளா நான் ஓடிட்டு இருப்பேன், நான் இது செஞ்சுதான் பாக்கணும்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிறான். அப்புறம் இச்சிகாவா கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றான். நான் இது மாதிரி கிவ் அப் பண்ணதுல எதுவுமே தப்பு கிடையாது, ஆனா நானே என்ன ஏமாத்திக்கிறேன் பாத்தியா, என்னால முடியாதுன்றது அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நான் இந்த டிஃபென்ஸ் போர்ஸுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். டக்குன்னு பார்த்தா ஒரு கைஜு வந்து நிக்குது. இந்த கைஜுவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம ஹீரோ ஒன்ன கைஜுன்னு சொல்லிட்டு கத்துறதுக்குள்ள அந்த கைஜு நம்ம ஹீரோட வாய்க்குள்ள போயிருது. நம்ம இச்சிகாவா என்னதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோ கதறிட்டு இருக்கான் கத்த முடியாம. ஒன்னு நம்ம இச்சிகாவா கேக்குறான், நீங்க அடிப்பட்டது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் இச்சிகாவா பயந்து போயிட்டு ஸ்கிரீனை திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவே ஒரு கைஜோவா மாறி இருக்கான். நம்ம இச்சிகாவா அதை பார்த்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகி நிற்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ அவனோட உருவத்தை கண்ணாடில பார்த்து கத்துறான். இந்த சைடு இச்சிகாவாவும் கத்துறான்.
உடனே நம்ம ஹீரோ இச்சிகாவா இது நான் தான், நீ ஃப்ரீக் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இச்சிகாவா தாறுமாறா கத்திட்டு இருக்க. அந்த சைடு பார்த்தா டக்குன்னு ஒரு தாத்தா வந்து அதை பார்த்து பயந்துடுறாரு. அவரு ஒரு போன் எடுத்து இந்த சைடு கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. இந்த சைடு இச்சிகாவா சொல்றான், சென்பை அவன் உங்களை போட்டு கொடுக்க பாக்குறான்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவங்க 2 பேருக்கும் இந்த கைஜூஸ் இது மாதிரி டிஃபென்ஸ் போர் சுட்டு கொள்றது ஞாபகம் வருது. அதனால நம்ம இங்க இருந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு இச்சிகாவா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்து இன்னொரு புது வீடியோ பார்ப்போம். Until then, bye bye from Anime Tamil. And இதே மாதிரி நிறைய அனிமே கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.